ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பீரியட் டேட் நெருங்க நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்குமா இல்லை பீரியட் ஆக போகிறோமா அப்படின்ற டவுட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறத 100% உறுதி பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். உங்களுடைய பீரியட் ஸ்கிப் ஆகி இருக்கலாம், இல்லை 1 or 2 days கூட தாண்டி இருக்கலாம், இல்லை பீரியட் ஸ்கிப் ஆகிற ஸ்டேஜில் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் வீட்டிலேயே 100% உறுதி பண்ணக்கூடிய அளவுக்கு சில அறிகுறிகள் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சே நீங்கள் 100% ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத உறுதி பண்ணிக்கலாம். இது உங்களுடைய பீரியட் ஸ்கிப் ஆகி ஒரு 1 or 2 days ஆகியிருந்தாலும் சரி, இல்லை ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்றத உறுதி பண்ணிக்கலாம். என்னோட சேனலில் இனிமேல் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கான முழு வீடியோஸும் இதில் வரும். அவங்களுடைய ஒவ்வொரு வீக்கும் பேபியோட க்ரோத்து, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னென்ன வரும், இதை பற்றின முழு டீட்டெயிலுமே என்னோட சேனலில் வரும். அதை பற்றி வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எப்பயிலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீரியடான 22வது நாட்களுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தும். இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் உங்களுடைய 30 daysக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எக்கானது ஸ்பெர்ம் கூட மீட் ஆகும் ஓவலேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம். அதாவது பீரியடான 15வது நாள் ஓவலேஷன் நடக்கும். அது நடந்து 1 weekல இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய எக்கானது ஸ்பெர்ம் கூட மீட் ஆகி ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய செல் பிரிதல் டிவிஷன் நடக்கும். அந்த செல் பிரிதல் டிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அந்த ப்ராசஸ் ஃபெலோபியன் டியூப்ல தான் நடக்கும். அதன் பிறகு எம்ப்ரியோவா மாறி இருக்கும், அதாவது ஒரு கருவா மாறி இருக்கும் உங்களுடைய குழந்தை. அப்படி மாறி இருக்கக்கூடிய கரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து உங்க கர்ப்பப்பையில எந்த சுவர்ல வேணாலும் கருப்பதிதல்ல ஈடுபடலாம். அப்படி கருப்பதிதல்ல ஈடுபடுறது தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது மினிமம் 6 to 10 நாட்கள் நடைபெறும். இது ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அதாவது உங்க உடம்புல பிரெக்னன்சி ஹார்மோன் சொல்லக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் பீட்டா ஹெச்சிசிஜி ஹார்மோனும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்ஸ் அதிகரிக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்ல எம்ப்ரியோவா மாறி இருக்க உங்க குழந்தையானது கர்ப்பப்பையில எந்த இடத்துல பதியுதோ அப்போ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் சிம்டம் பிரெக்னன்சில ஏற்படும். இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது ஸ்பாட்டிங்காக இருக்கும். ஓரிரு துளிகள் இருக்கும். டார்க் ப்ரௌன் கலர்லையோ ரெட் கலர்லையோ இல்லை அப்படின்னா பிங்கிஸாவோ உங்களோட ஒயிட் ஜார்ஜோட கலந்து வரும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது 100% ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது நீங்கள் பீரியடான 22வது நாட்களுக்கு மேலே எப்போ வேணால் வரலாம். உங்களுடைய பீரியட் ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறமும் வரலாம், இல்லை பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பீரியட் டேட்டில் கூட உங்களுக்கு ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது 100% ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத உறுதி பண்ணக்கூடியது. இந்த ப்ளீடிங் உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளீடிங் அப்படிங்கிறது பேட் நனைகிற அளவுக்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் கவலைப்படணும். மற்றபடி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ப்ளீடிங் தான் உங்களுடைய கர்ப்பம் அப்படிங்கிறது 100% உறுதி பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெடிக்யூ அப்படிங்கிறது உடல் சோர்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே படுத்தே இருக்கணும் அந்த மாதிரியான உணர்வுகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எந்த வேலையுமே செய்யாமல் வெறுமனே அமைதியாக உங்களுடைய நார்மலாகவே இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப டயர்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். காலையில் ஏண்டா எழுந்திருக்கணும், இல்லை அப்படின்னா ஏண்டா வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சோர்வு மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. காரணமே இல்லாமல் டயர்னஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல அதிகமாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறதோ, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறதோ, யாரோ அடிச்சு போட்ட மாதிரி கை கால்னா வலிக்கிற மாதிரி இருந்தாலோ, இது எல்லாமே 100% ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ்னே சொல்லலாம்.
அடுத்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஹெட்டேக் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சியில் அதிகமாகவே இருக்கும். ஏன் இந்த ஹெட்டேக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது ஹார்மோன் சேஞ்சஸ். அதாவது நார்மலாக கேர்ள்ஸ்க்கு ஹார்மோன்ஸாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், இந்த ஹார்மோன் தான் நார்மலாக உங்கள் மூளையில் சுரந்துட்டு இருக்கும். அப்படி சுரந்துட்டு இருக்க அந்த மூளையில் உங்களுக்கு புது வகையான ஹார்மோன் சொல்லக்கூடிய இந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு மூளையில் உள்ள செயல்பாடுகள் அப்படிங்கிறது மாற்றமடையும். அதனால உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால இந்த ஹெட்டேக் அப்படிங்கிறது இருக்கும். இது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணமே இல்லாமல் தலைவலி வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உடல் சூடோ இருக்காது. அதே மாதிரி எந்த விஷயத்துக்கும் டென்ஷனும் ஆயிருக்க மாட்டீங்க. நார்மலாகவே தான் இருப்பீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு தலைவலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகுவீங்க. அதாவது சடனாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். நார்மலாக நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதை போடும் பொழுது திடீர்னு உங்களுடைய வெயிட் அதிகரித்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரெஸ் பத்தாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பீரியட் ஆன 20 நாட்களுக்கு அப்புறம் இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரெக்னன்சியை 100% உறுதி பண்ணக்கூடியதுன்னே சொல்லலாம். இந்த சிம்டம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது உங்களுடைய ஃபுட் கிரேவிங்ஸ் தான் சொல்லலாம். அதாவது அதிகப்படியான பசி அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக அந்த பீரியடான 22வது நாட்களுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறது அதிகரிக்குது. இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரெக்னன்சியை குறிக்கும். சிலருக்கு பசி அப்படிங்கிறது இல்லாமலே இருக்கலாம். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன். அதாவது கொமற்ற மாதிரியோ இல்லை நெஞ்சரிச்சில் இருக்கிற மாதிரியோ இல்லை நெஞ்சுக்கிட்ட சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்கிறது உள்ள செரிமானமாகாமல் நெஞ்சுக்கிட்டே நிற்கிற மாதிரி, எதுக்களிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சிம்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படின்றதுல இயர்லியராக ஏற்படக்கூடியது. நீங்கள் வாமிட் ஃபுல்லாக எடுக்க மாட்டீங்க, பட் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வகையான குமட்டல், எதுக்களிக்கிறது, நெஞ்சிலே சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்கிறது நின்றுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுடைய இயர்லி ப்ரெக்னன்சியில் ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடியது. ஆனால் வாமிட் அப்படிங்கிறது எடுக்க மாட்டீங்க. எடுக்காமல் இந்த மாதிரியான சிம்டம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். நீங்கள் நார்மலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு யூரின் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கே ஒரு 5 டைமோ இல்லை 6 டைமோ வந்துருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா 10 to 15 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக போயிட்டுருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே ஏதோ ஒரு டைமிங்கில் நீங்கள் நார்மலாக யூரின் பாஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகி இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் வயிற்றில் குழந்தை உருவாயிருச்சு அப்படின்னா 1 ஹவருக்கு ஒன்ஸோ இல்லை அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு ஒன்ஸோ 1/2 ஹவருக்கு ஒன்ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது விரிவடைகிறதுக்கு ஏற்ற தகவமைப்புகளை உருவாக்கும். அப்படி விரிவடையும் பொழுது உங்களுடைய அந்த கர்ப்பப்பைக்கு மேலே இருக்கிற அந்த சிறுநீரக பையை அழுத்துறதுனுடைய விளைவாக தான் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதனால தான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போகிற மாதிரி இருக்கும். இந்த யூரினேஷன் நைட்டு கூட நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அடுத்த சிம்டம் அப்படிங்கிறது பிரஸ்ட் டெண்டர்னஸ். அதாவது உங்களுடைய பிரஸ்ட் பகுதி அப்படிங்கிறது தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஏற்ற தகவமைப்புகளை மாற்றத்திற்கு உருவாகிறதுனால உங்களுடைய பிரஸ்டில் ஒரு வகையான டெண்டர்னஸ், அதாவது ஹெவியாக இருக்கிற மாதிரி, கனமாக மென்மையாக இருக்கிற மாதிரி, அதோட சைஸ் நார்மல் சைஸை விட அதிகரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிம்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பீரியட்ஸ்க்குமே இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஏதோ சுருக்குன்னு குத்துற மாதிரி தான் இருக்குமே தவிர ஹோல் பிரஸ்ட்டுமே ரொம்ப ஹெவியாக வலிக்காது. வலி அந்த மாதிரி இல்லாமல் சுருக்குன்னு குத்துற மாதிரி ரொம்ப ஹெவியாக உங்களுடைய பிரஸ்ட் இருக்கிற மாதிரி சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது 100% ப்ரெக்னென்ட்னே சொல்லலாம். அடுத்த சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது பாடியோட டெம்பரேச்சர் நார்மலாக ஆஃப்டர் ஓவலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் நார்மல் டெம்பரேச்சரை விட அதிக அளவு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபீவர் வரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத நீங்களே உணரலாம். சில பேருக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி காய்ச்சல் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த காய்ச்சல்னால நீங்கள் போடக்கூடிய ஊசிகள்னாலையும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகவே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருந்தால் நிறைய பேருக்கு பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சிம்டம் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் சொல்லலாம். அடுத்த சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூட் சேஞ்சஸ், அதாவது மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிலையாக இருக்க மாட்டீங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். நார்மலாக இருக்க
இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ல இருந்து பீட்டா ஹெச்சிஜின்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சி ஹார்மோனா மாறும் பொழுது உங்களுக்கு சில மனநிலைகள் அப்படிங்கிறது மாற்றங்கள் ஏற்படும். எப்போ நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க, எப்போ கோவப்படுவீங்க, எப்போ எல்லார் கூடயும் நல்லா சிரிச்சு பேசுவீங்கன்னே தெரியாது. திடீர்னு அழுக வர மாதிரி இருக்கும், திடீர்னு சந்தோஷப்பட மாதிரி இருக்கும். எந்த ஒரு காரணமே இல்லாமல் திடீர்னு உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் இந்த ஒரு விஷயத்தினால நிறைய வீட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் தயார்படுத்துறதுக்கு தயாராக இருங்க. இந்த சிம்டம் அப்படிங்கிறது உங்கள் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்னே சொல்லலாம். அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டு பீரியட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மிஸ்டு பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% ப்ரெக்னன்சியை உறுதி பண்ணக்கூடியது. இந்த மிஸ்டு பீரியடை வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத உறுதி பண்ணிக்கலாம். இந்த மிஸ்டு பீரியட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அவங்களுடைய பீரியட் டேட் அதே டேட் வராமல் நீங்கள் 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது நீங்கள் போன மாதம் பீரியட் ஆன அந்த நாள்ல இருந்து 30 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்போவும் பீரியட்ஸ் வரலன்ற பட்சத்தில் 5 நாட்கள் கழித்து நீங்கள் கார்ட் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி கார்ட் டெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் தெரியும். நார்மலாக உங்களுடைய பீரியட் ஸ்கிப் ஆன 5 டேஸ்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் கார்ட் டெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் தெரியும். நிறைய பேர் இயர்லியராக செக் பண்ணிட்டு நெகட்டிவ் வரதுனால நீங்க பிரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனால இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இல்லாம இன்னும் பல சிம்டம்ஸ் இருக்கு நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறத உறுதி பண்றதுக்கு. இந்த வீடியோவில் நான் 100% பிரெக்னன்சி உறுதி பண்ணக்கூடிய சிம்டம்ஸை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் 100% பிரெக்னன்சினே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு வேணும். என்னோட சேனலில் இனிமேல் ப்ரெக்னன்சி லேடிஸ் அவங்களுடைய எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி.